அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ பாக்கியலட்சுமி சீரியலில் என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம இனியா காம்படிஷனில் கலந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக வீட்டில் பாட்டை போட்டு டான்ஸ் பக்காவாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் ரூம்குள்ளேருந்து வெளியில் வந்த நம்ம ஜெனி, என்னடா இது ஏதோ பாட்டு சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு கீழே எல்லாம் எட்டி பார்க்குறாங்க. எந்த சத்தமும் கேட்கல. ஒருவேளை ஆண்டியோட ரூம்குள்ளே தான் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே பார்த்தா நம்ம இனியா மாஸாக டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்தா ஜெனி ரொம்ப ஷாக்காகிறாங்க. என்னடா இது, ஏன் இனியா இப்போ போய் டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு பார்க்காத மாதிரி டோர் லாக் பண்ணிட்டு கீழே வராங்க. கீழே என்னடனா நம்ம ஈஸ்வரி என்ன பண்ணாங்கன்னா, என்ன ஜெனி மேலே ஒரே சத்தம் இடி இடிக்கிற மாதிரி இருக்குது, என்ன மேலே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸ்வரி கேட்க, பாட்டி மேலே இனியா வந்து டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கரெக்டாக நம்ம இனியாவும் மேலே இருந்து கீழே வராங்க. வந்ததுமே நம்ம ஜெனி, பாட்டி என்னடி மேலே சத்தம், ஏன் அப்படி வேத்து ஒழுங்கி வந்துக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்க எதையோ சொல்லி சமாளிக்கிறாங்க. என்ன சத்தம், எனக்கு எதுவும் கேட்கல அப்படி இப்படிங்கிற மாதிரி இனியா சொல்லி சமாளிச்சுட்டு வாட்டர் பாட்டில் தண்ணி பிடிக்கிறதுக்காக கிச்சனுக்கு போகிறாங்க. தண்ணி நிரம்பி வழியிறது கூட தெரியாமல் திரும்பவும் அங்கே டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. உடனே இனியா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, தண்ணி நிரம்பி வழியிறது கூட தெரியாது, என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க நீ அப்படின்னு சொன்னதுமே இனியா அங்கே எஸ்கேப் ஆகி மேலே ரூமுக்கு போயிடுறாங்க. என்னது டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறேன்னு சொன்னால் ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல, ஒரே டைமில் பல வேலையை வேறு செய்வான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஓடுறா, ஒரு வேலையும் பிரச்சனை பண்ணாமல் இருந்தால் சரி அப்படிங்கிற மாதிரி ஈஸ்வரி விடுறாங்க. மேலே போயிட்டு நம்ம திரும்பவும் இனியா டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ண பாக்கியா சடனாக ரூம்குள்ளே வராங்க. இனியா ப்ராக்டிஸ் பண்ணுறது பார்த்துட்டு, என்னடா இது, இனியா எப்போ டான்ஸ் ஆனால் நம்மளும் சேர்த்து தானே ஆடுவா அப்படிங்கிற மாதிரி நம்ம பாக்கியா பார்க்க உடனே இனியா வந்து அந்த ரியாக்ஷனே மாற்றிடுறாங்க. வாங்கம்மா சும்மா பாட்டு கேட்டுட்ருக்கான் அப்படிங்கிற மாதிரி இனியா சொல்ல, இனியா நீ என்னவோ ஒரு ஃப்ராடு வேலை பண்ணுறேன்னு நினைக்கிறேன், என்ன இப்போ டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. பார்த்துட்டியாம்மா, ஒன்றும் இல்லைம்மா சும்மா போர் அடிக்குது, அண்ணெல்லாம் அப்பா எல்லாருமே ஜாகிங் போகிறாங்களே, நானும் என்னோடய வெயிட்டை ஃபிட்டாக வச்சுக்கணுன்றதுக்காக தான் டெய்லி 1 hour இனிமேல் டான்ஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம இனியா சொல்லி சமாளிக்கிறாங்க. உடனே பாக்கியா வந்து டவுட் வந்துடுது, நீ என்னவோ பண்ணு சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியா கிளம்பி போயிடுறாங்க. இனியா தப்புச்சுண்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ப்ராக்டிஸை கண்டினியூ பண்ணுறாங்க. ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இனியா செலக்ட் ஆனால் ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.